திமுகவினரின் குழந்தைகள் லண்டனில் படிப்பதற்கு ஒரு கிராமமே உருவாக்கி உள்ளனர். திமுகவினர் ஊருக்கு மட்டுமே உபதேசம் செய்கின்றனர். அவர்கள் குழந்தைகள் மட்டும் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். ஏழை வீட்டு பிள்ளைகள் அனைத்தும் படிக்கக்கூடாதா? திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் சர்வதேச கல்வி படிக்கலாம். குழந்தைகள் எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதை அவர்களது பெற்றோர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் முடிவு செய்யக்கூடாது. அவர்கள் உரிமையை திமுகவினர் பறிக்கக்கூடாது என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். நேற்று பிற்பகல் சென்னையில் இருந்து சேலம் செல்லும் விமானத்தில் பயணித்தார். அந்த விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வம் இருவரும் விமான நிலையத்திற்கு வந்த பின்பும் அன்புமணி ராமதாஸ் மட்டும் வரவில்லை. முதலமைச்சருடன் பயணிக்க விரும்பாததால் அவர் விமான பயணத்தை ரத்து செய்துவிட்டு காரில் சேலம் சென்றதாக கூறப்படுகிறது. சிறுமியர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகின்றனர். ஆசிரியர்கள் மாணவியருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கின்றனர். அழிவு சக்தி எப்போது ஆட்சிக்கு வந்ததோ அன்றே நீதி போதனை வகுப்பு அகற்றப்பட்டு விட்டது. பள்ளியில் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கத்துடன் இருப்பர். திமுக ஆட்சியில் இருந்தால் இதுபோன்றுதான் நடக்கும். ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் செயல் சட்டவிரோதமானது. 500 ரூபாய் நோட்டுகளில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிப்பாரா? திமுக அரசு சட்டவிரோத செயல்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா பேசியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 30 பெட்ரோல் குண்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஈவேரா குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த அமைப்பினர் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நீலாங்கரை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். சந்தேகப்படும்படியாக அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரித்ததில் தாப்பேதிக சென்னை மாவட்ட செயலர் குமரன், விருகம்பாக்கம் பகுதி துணை செயலர் சுரேஷ் என்பதும் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டு ராயப்பேட்டை எஸ்பிஎஸ் தெருவில் உள்ள விடுதியில் பெட்ரோல் குண்டு தயாரித்து வைத்துள்ளதும் தெரியவந்துள்ளது. விடுதியில் சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் 10 பெட்ரோல் குண்டுகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக குமரன், சுரேஷ் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்தனர். கைதான குமரன் மீது வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட 6 வழக்குகள் உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். வளர்ச்சி திட்ட பணி மேற்கொள்ள வார்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் பிடிஓ அலுவலகம் முன்பு மண் சட்டியுடன் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திய பாமக பெண் கவுன்சிலர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்த தகவல் அறிந்த பாமக ஒன்றிய செயலாளர்கள் ரகுராமன், ராஜ்குமார், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோபால் மற்றும் நிர்வாகிகள் திரண்டு போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து இருவரையும் விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் காணாமல் போன 2 வாலிபர்களை சக நண்பனே கொலை செய்து மணல் குவாரியில் புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் வீட்டில் காலணி வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறுகிறது. இதையொட்டி நேற்று அரசியல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோருடன் விஜய் சந்தித்து பேசினார். இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்குள் செருப்பு வீசிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் திடீரென குழந்தையின் செருப்பை தனது காதில் வைத்து செல்போனில் பேசுவது போல சைகை காட்டிவிட்டு விஜயின் வீட்டிற்குள் வீசினார். இந்த சம்பவத்திற்கான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அங்கிருந்த காவலாளிகள் அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்றினர். மேலும் செருப்பை வீசிய நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. முன்னதாக விஜய் மீது முட்டை வீசுவதாக ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்த காலணி வீச்சு சம்பவமும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு துறைகளில் கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களை நீக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஆண்டுக்கு இருமுறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு அமலுக்கு வரும் இந்த முறை குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை கூறலாம் என்றும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து கட்சி மேலிடத்தை கோபப்படுத்தி வரும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி காங்கிரஸை மீண்டும் கோபப்படுத்தியுள்ளார். பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 15 பேர் காயமடைந்துள்ளனர். மும்பை விமான நிலையத்தில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடத்தி வந்த பஞ்சாப் பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் 2024-25 நிதியாண்டில் ஆந்திர மாநிலம் 13% வளர்ச்சியடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மாநில வளர்ச்சி 8.6% இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகா கும்பமேளாவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.